குழந்தை காணுன்னு அழுதுட்டு இருக்கிற பவித்ராவை சாப்பிடுன்னு கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிற. அப்பப்ப பொண்ணி சாப்பிடாம போனாலும் ஓடி போய் ஏதாவது பேசி அவளையும் சாப்பிட வைக்கிற. ஆனா நான் மட்டும் சாப்பாடு பக்கம் வர்றதில்ல, நீங்க அதானே சொல்ல வரீங்க? ஆமா ஐசு, இப்பெல்லாம் வீட்டில் பாதி நாள் நான் ஆக்குற சாப்பாடு அப்படியே மீந்து போயிடுது. என்ன நேரமோ என்ன காலமோ இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு சோதனை. நான் முழுசா சாப்பிடாம இருக்கிறது இல்ல, அப்பப்போ கொஞ்சம் சாப்பிடுவேன். ஏன் தெரியுமா? என் உடம்புல உசுறு இருக்கணும்ல. அப்படியெல்லாம் பேசாத. இந்த பார், எதுவுமே நிரந்தரம் இல்லை. கள்ளங்கப்படம் இல்லாத உன் புருஷன் இந்த வீட்டை விட்டு போனதுலேருந்து எந்த தொடர்புமே இல்லாமல் இருக்கிறான்னா ஏதோ ஒரு பிரச்சனைய நிரந்தரமா முடிச்சிட்டு பேசலான்னு நினைச்சிருப்பான். இல்லத்த, நாளாக நாளாக பயமா வருது. கள்ளங்கபடம் இல்லாதவன்னு சொன்னீங்கல்ல, அதான் எனக்கு பயமே. இந்த ஊர் உலகமும் அப்படிப்பட்ட ஆளுங்களை துரத்தி ஏமாத்தும். இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்கள பைத்தியக்காரனாக்கி பந்தாடும். அப்பப்ப இத நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நியாயம்தான் ஐஷு. ஆனா ஊர்லயோ உலகத்திலேயோ சின்ன தம்பிக்கு எதிரிங்கன்னு யாருமே இல்லை. அந்த சிங்காரி மல்லிதான் வந்தும் போயும் அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. இல்லத்த, சின்ன தம்பி இருக்கிற இடத்த பத்தி அவளுக்கும் இப்ப தெரியாம தான் இருக்கு. அவங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் சின்ன தம்பியோட பிளான். ஐயோ, என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டும். போன்லயாவது என்கிட்ட பேசியிருந்தாருன்னா நான் இந்த அளவுக்கு அழுத புலம்ப வேண்டியது இல்லையே. இத பாரு ஐஷு, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். இந்த மல்லியோட கலாட்டாவுக்கு நிரந்தரமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு வழியை கண்டுபிடிக்கலாங்கிற யோசனையில கூட இருக்கலாம்ல. அதுக்கான வேலையில கூட அவன் இறங்கி இருக்கலாம். நீ குழம்பாம இரு, அது போதும். மல்லிகிட்ட இருந்து தப்பிக்கிற வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னுமே ஆத்திரம் குறையாம தான் இருந்துட்டு இருக்கா. நான் அவரை தேடுறதை விட அநேகமா அவதான் அவரை அதிகமா தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். தேடட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். நம்ம வீட்டுல இவ்வளவு பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கிறதுனாலதான் சின்ன தம்பி விஷயத்துல நம்ம வீட்டுல யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாம இருக்காங்க. இத பார், கூடி சீக்கிரமே எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். அதோட சேர்ந்து உன் விஷயமும் சரியாயிடும். அந்த நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாளையும் நகர்த்திட்டு இருக்கேன். ஆனா அது எப்போன்னு தான் தெரியல. பாவம் சின்ன தம்பி, எங்கேயாவது சாப்பிடுன்னு சொல்றதுக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்க. ஆனா அவருக்கு ஐசு, இங்க பாரு, அழக்கூடாதும்மா. சொன்ன கேளு, அழாதம்மா. இந்த பாரு, இந்த வீட்டு ஆளுங்களை நம்புறதை விடவும் சாமியை நம்பு. நேரா கோயிலுக்கு போ. உனக்கு நான் என்ன தாண்டா சாமி கெடுதல் செஞ்சேன்னு அவனையே கேளு. சாமி முடிச்சு வைக்காத பிரச்சனைன்னு ஒண்ணுமே இல்லம்மா. ஆனா அந்த சாமி கிட்டேயும் போய் பேசி போராடுறதுக்கும் உடம்புல தெம்பு வேணும்ல. என்ன ஐஷு, போய் சாப்பிடு, சரியா? போ. ஆண்டவா, இந்த வீடு பழையபடி மாறணும். இதான் தாத்தா அந்த பார்க்கு. இங்கதானா? இந்த பார்க்கில் முன்வழியும் போகலாம், பின்வழியும் போகலாம். இந்த பார்க்கு தான் பக்கத்தில் இருக்குன்னு வந்தோம். நானும் அப்பாவும் குழந்தையோட இந்த பக்கமாக தான் வந்தோம். சின்ன குழந்தைங்க எல்லாமே விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனை நடக்கும்போது அந்த நேரத்தில் குழந்தை காணாமல் போச்சுல. அப்போ நானும் அப்பாவும் இந்த வழியை தான் தேடிட்டு வந்தோம். இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சோம். அப்புறம் பின்னாடி போயும் விசாரிச்சோம். இப்போ வேற எங்க தேடுறதுன்னு தெரியல தாத்தா. இரு இப்பதானே இங்க வந்திருக்கிறோம். இங்க எங்கேயாவது உள்ள போய் பார்ப்போம். இங்க வேலை செய்யறவங்களை யாரையாவது கேட்டோம்னா தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல தான் நானும் அப்பாவும் உட்கார்ந்துருந்தோம். தண்ணி வேணும்பா, கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வரியா? அப்பா, நான் வாங்கிட்டு வரேன், நீங்க குழந்தைய வச்சுக்கோங்க. நீ போப்பா, விடு, நான் பாத்துக்கிறேன். வா. பார்த்து.
ஏதாவது தாமா தாமா. அம்மா 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 ஏதாவது குடுமா, ஏதாவது குடுமா. அப்பா அப்பா, ஐயா 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 ஐயா. தம்பி ஏதாவது குடுப்பா. இந்தாங்க. ஏய் இல்லா, இவ காலையிலேருந்து இங்கே தானே இருக்கா. இவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போமா? ஆ பாட்டி, கை குழந்தையோட யாராவது இந்த பக்கம் வேகமாக போனாங்களா? ஏதாவது பார்த்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் பார்த்தேன் ஐயா. தாத்தா, காலையில நீ சொன்ன நேரத்துல ஒரு பொம்பளை ஒரு குழந்தைய தூக்கிட்டு வேக வேகமா போச்சியா. பொம்பளையா? நீங்க சொன்ன மாதிரியே அது கை குழந்தை தான். அந்த கை குழந்தை ரொம்ப அழுதுச்சு. அந்த சத்தத்தினால தான் அந்த பொம்பளையே நான் பார்த்தேன். அது குழந்தையோட அம்மாவா இருக்கும்னு நான் நினைச்சேன் ஐயா. ஏங்க, அவளை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தா? எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 30 வயசு இருக்குய்யா. நல்ல சிவப்பா இருந்தாங்க. ஆ, அவங்க எதில் போனாங்க? ஏதாவது வண்டி வாகனம்? அதை நான் பார்க்கலையா. இந்த வழியா வேகமா போச்சு, அதைத்தான் நான் பார்த்தேன். இதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் தெரியாதுயா. உன் குழந்தையாப்பா, கிடைச்சிரும், பயப்படாத. நன்றி பாட்டிமா. மேல ஒருத்தன் இருக்கான், அவன் மேல பாரத்தை போடு. வாங்க தாத்தா. ம், சரி வா. சந்துரு, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும்ல. என்ன முடிவு? ஸ்வேதா கூட வாழ்றத பத்தி. ஏன், நான் இங்க இருக்கிறது உனக்கு அவ்வளோ இடைஞ்சலா இருக்கா? அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லைங்க. ஆனா இங்கே இப்படியே இருந்துட முடியாதுல்ல. நான் வந்தாலே சந்தோஷமா மாறி போற நீ 2 நாள் தொடர்ந்து இங்க இருந்ததுனால அவ்வளோ வெறுப்பு சலிப்பு வந்துருச்சு என் மேல, அப்படிதானே? அதான் தெளிவா சொன்னேன். என் பேச்சுக்கு அர்த்தம் இது இல்லவே இல்லை. சந்துரு, பிரச்சனையோட வீரியம் புரியுற வரைக்கும் எல்லாமே சரிதான். சுயநலமா யோசிக்கலாம், நாம நினைக்கிறது தான் ரொம்ப சரின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம். ஆனா ஓரளவு புரியுறப்போ நிதானமா யோசிக்கணும். சுயநலத்தால எங்கெங்க யார் யாருக்கு பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பின்னாடி நியாயத்தோட பக்கம் ஓடி போகணும். கலக்கிட்ட பாரதி, என்ன ஒரு கோர்வையா அழகா பேசுற. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலான்னு மனசுக்குள்ள நினைச்சா மட்டும் ஒவ்வொருத்தங்களுக்கும் வார்த்தைகள் எங்கிருந்து கிடைக்குமோ தெரியாது. சூப்பர்.
கிண்டல் பண்ணாதீங்க சந்துரு. இது அட்வைஸ் இல்ல, எதார்த்தம். ஏற்கனவே சொன்னதுதான். உங்க வாழ்க்கை, அதுல இருக்கிற உங்க சந்தோஷம், அதுதான் எனக்கு முக்கியம். நான் பேசுறத கேட்டா மத்தவங்க கிண்டல் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னையும் எனக்கு உங்களையும் நல்லா புரியுங்கிறதுனால சொல்றேன். நீங்க ஸ்வேதாவோட வாழணும். இப்படி ஒரேடியா விலகி இருக்க கூடாதா? அதனால்தான் சொல்றேன், நீங்க கிளம்புங்க. மாமா மாமா உள்ள வாங்க மாமா. பரவாயில்ல மாப்பிள்ள, நான் இங்கே நிக்கிறேன். உள்ள வாங்க சார். ஏன் மாப்பிள்ள, நீங்க இப்படியே இருந்தெல்லாம் முடிவே பண்ணிட்டீங்களா? முதல்ல உள்ள வாங்க மாமா. இந்த வீட்டை பத்தின உங்க எல்லாரோட கண்ணோட்டத்தையும் மாத்தணும். நீங்க வாங்க முதல்ல. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க மாமா, உட்காருங்க. இந்தாங்க. இப்ப கேளுங்க. ஸ்வேதா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பும்போது அவ அவசரப்பட்டுட்டான்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இவ்வளவு ப்ராப்ளம் ஆன பின்னாடியும் நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது என் பொண்ணு சரியா தான் நடந்துக்கிட்டா போல தோணுது. எல்லாமே சரின்னு தோணுதுக்கு அப்புறம் நீங்க இங்க வர வேண்டிய அவசியம்? எல்லாருடைய பார்வையிலையும் பட்டிருக்கிற சந்துருவா நான் எப்பவும் நினைச்சதே இல்லை. எனக்கு சந்துரு மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் நான் இப்பவும் வந்தேன். சொல்லுங்க, என் பொண்ணுக்கு என்னதான் பதில் சொல்ல போறீங்க? நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? மாப்பிள்ள, தர்க்கம் பண்ணிட்டு போக நான் இங்க வரல. நீங்க தான் கொஞ்சம் இறங்கி வந்து ஸ்வேதாவை சமாதானம் பண்ணி டிவோர்ஸ் ஐடியாவை வாபஸ் வாங்க வைக்கணும். இறங்கி வந்தேனா? எனக்கு சரியா புரியல. விவரமா சொல்ல முடியுமா? மாப்பிள்ள, முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில வரணும். அதுக்கப்புறம் இனி இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு ஸ்வேதா கிட்ட உறுதியா சொல்லணும். அப்பதானே மாப்பிள்ள இந்த விஷயத்துல அடுத்தடி நகர முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் சிக்கிட்டு இருக்கணும். சோ நீங்களும் அதே மைண்ட்ல அதே எண்ணத்துல தான் இருக்கீங்க. பரவாயில்ல. நீங்க சொன்ன மாதிரி நானும் தர்க்கம் பண்ண விரும்பல. டைவர்ஸ் நோட்டீஸ் வந்த உடனே வீடு தேடி வந்து எவ்வளவு இறங்கி பேசணுமோ அவ்வளோ பணிஞ்சு பேசினேன். ஆனா ஸ்வேதா என் பேச்ச காதல கூட வாங்கிக்கல. சோ நீங்க ஸ்வேதாவை தான் சரி பண்ணணும். இந்த வீட்ல இருந்து நான் வெளியில வந்தாதான் அவளுக்கு என் மேல நம்பிக்கை வரும். அப்படின்னா அப்படிப்பட்ட நம்பிக்கையில எனக்கு உடன்பாடு இல்ல மாமா. வேற எப்படி மாப்பிள்ள? எதை தப்புன்னு சொல்லி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிருக்கோமோ அங்கிருந்து வெளியில வரமாட்டேன், அங்கே அப்படியே தான் நின்று நியாயம் பேசுவேன்னா எப்படி மாப்பிள்ள அது? சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என் வீடு, உங்க வீடு, இந்த ஊர் உலகம், யார் வேணாலும் என் மேல நம்பிக்கலாம், பேசலாம், என்ன தப்பானவனே நினைக்கலாம். ஆனா ஏன் பெட்டர் ஆஃப் எனக்குள்ள பாதியா இருக்கிற என் பொண்டாட்டி ஸ்வேதா என்ன அந்த கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது மாமா. நம்பணும் மாமா. முழுசா நம்பிக்கை வைக்கணும். வரணும் மாமா. வந்து நேருக்கு நேரா பேசணும் அவ. அப்படி இல்லாம அவளும் 10ஓட 11 நடந்து அதுவும் ஒரு படி மேலேயே போய் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான்னா இதுக்கப்புறம் அவதான் மாமா முடிவெடுக்கணும். அனுப்புனது தப்புன்னு அவளே தானா உணரணும். அப்படி உணர்ந்தா மட்டும் வர சொல்லுங்க, நான் பேசுறேன். இனிமே அவளா வராம நான் அங்க வந்து நிக்க மாட்டேன் மாமா. இங்க பாருங்க மாமா, நான் உங்களை வெறும் மாமனார நினைக்கல, எங்க அப்பா ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறேன். சார் சார்
சந்துரு இப்படி பேசி அனுப்பிட்டீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எனக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணல, உனக்கும் அதே பதில் தான். ஓகேவா? சூர்யா வீட்டை விட்டு விரட்டுறது கிடைச்ச சான்ஸ் இப்படி மிஸ் ஆயிடுச்சே. 1000 வாலா பட்டாசா பட்டையை கலப்பு நினைச்சிட்டு இருந்த மேட்ரு இப்படி புஷ்ஷன்னு போயிடுச்சே. என்ன பண்ணலாம்? என்ன பொண்ணு யோசிக்கிற? ஒன்றும் இல்லைங்க, அப்பாவும் சூர்யாவும் போனாங்க, இன்னும் வரல. அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. அவங்க வந்து ஏதாவது சொல்லி குழந்தை கிடைக்க வழி பிறக்கணும். சூர்யா, சூர்யா என்னாச்சு? சூர்யா சொல்லு சூர்யா. என்னாச்சுப்பா? ஒருத்தரை விடல, எல்லாரையும் கேட்டுட்டோம்மா, யாருக்கும் தெரியல. உருப்படியா ஒரே ஒரு தகவல் கிடைச்சதுமா. குழந்தை மிஸ் ஆன அதே 8 மணிக்கு ஒரு பொம்பளை கை குழந்தையோட பார்க்க விட்டு வெளியே போனாலாம். ஐயோ, அத்தை, ஐயோ ஐயோ, ஒரு பொம்பளை என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாளா? ஐயோ, தூக்கிட்டு போய் என் குழந்தைய யார்கிட்டயாவது வித்துற பார்த்த, இல்லன்னா என் குழந்தைய காட்டி பிச்சை எடுக்க போறா. ஐயோ, என் குழந்தைக்கா இந்த நிலைமை வரணும்? என்ன பவினி, முதல்ல கண்டதையும் யோசிக்கிறத நிறுத்து. நம்ம குழந்தைக்கு அந்த முதல்ல எதுவும் ஆகாது, அத நம்ம முதல்ல. இங்க பாரு, ஒண்ணு தெரியாம நம்ம பாட்டுக்கு அல்லாடிட்டு இருந்தோம். இப்போ அங்க இருக்கவங்க கிட்ட கேட்டதுக்கு ஏதோ ஒரு பொம்பளை குழந்தைய தூக்கிட்டு போனதா அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க. கண்டிப்பா இத போலீஸ் கிட்ட சொன்னோம்னா அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்க போலீஸ்ல தான் தகவல் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த விஷயத்தையும் அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ, இவங்க சொல்றத பார்த்தா குழந்தைய கடத்திட்டு போன ரமா குட்டி மாட்டிக்குவாளோ? இனிமே உங்களை மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போக விடக்கூடாது. பார்க்கில் இருந்த குழந்தைய ஒரு பொம்பளை தூக்கிட்டு போனதுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க சிரிக்க மாட்டாங்களா? ஏன்னா நாம் மட்டும் தான் குழந்தைய தூக்கிட்டு பார்க்குக்கு போனோமா? எல்லாரும் தானே பார்க்குக்கு குழந்தைய தூக்கிட்டு வராங்க. நாமளே எவ்வளோ பேரை பார்த்தோம் இல்லை சூர்யா? என்னங்க நீங்க, அப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்றீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏற்கனவே அவங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் டைவர்ட் ஆகி அவங்க மாறி போயிட்டாங்கன்னா அப்புறம் குழந்தைய கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். அதான். என்ன என்ன மாமா, நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமா படுதா? குழந்தைய பார்க்குக்கு தூக்கிட்டு போலாம் வா சூர்யான்னு கூப்பிட்டுக்கிட்டு, குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீ போய் தண்ணி வாங்கிட்டு வான்னு சூர்யாவை அனுப்புனீங்க. சண்டைய விலக்கி விடுற பேர் வழின்னு குழந்தையோட போகாம குழந்தைய வச்சுட்டு போயிருக்கீங்க. இப்போ இப்போ ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு, அதையும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்ல வேணாம்னு சொல்றீங்க. இங்க பாரு பவி, கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் மாமா கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பேசி? இப்போ என்ன அத்தை, நான் கேட்டதுல என்ன தப்பு? குழந்தைய தொலைச்சது இவர் தானே? காளி, சான்ஸ் கிடைச்சிருக்க விட்டுறாத. என்ன பவித்ரா நீ என்னமோ குழந்தைய வேணும்னு தொலைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா? இதான் உன்னோட லெவலு, இதான் உன்னோட தரம். உன்னையெல்லாம் பெரிய மனசு பண்ணி
இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்கிட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? சனிய மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னா உன்னை விரட்டின அன்னைக்கு என் பையனை சேர்த்து விரட்டி விட்டேன். அப்பா என் பவித்ராவை பத்தி இதான் உங்க எண்ணமா? அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இனிமே நீங்க அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க, டேய் சூர்யா, என்னடா இது? அப்பாவை பார்த்து இப்படியா பேசுவ? கொஞ்சம் நிதானமா இருடா. விடு பொண்ணே. உன் பொண்டாட்டி என் மேல நாக்கு கூசாம படி போட்டு பேசுறா. அவளை அடக்க துப்பு இல்ல, வந்து என்கிட்ட பேசுறான். ஆமா அவ பேசுறது என்ன தப்பு? அவ கேட்டது நியாயமான கேள்வி தானே? என்னடா நியாயம்? பொல்லாத நியாயம். என்ன அவன் நல்லா மயக்க வச்சிருக்காளா உன்ன? நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு வந்தவ அவ. என்னங்க, என்ன வார்த்தை இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இரு பொண்ணே. ஏண்டா ராத்திரி முழுக்க உன் பொண்டாட்டி உங்க அப்பனை எதிர்த்து பேசுற உனக்கு கொம்பு செய்ய விட்டாளா? எப்படி குதிக்கிற? ஐயோ, ஏன் அண்ணே? ஏய். டேய் டேய் விடுறா, அமைதியாடுறா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க? நான் எங்க இப்படி அடிச்சேன்? அவன் தானே அடிக்க வந்தான். ஐயோ, குழந்தைய தொலைச்சவன்னா ஏன் நியாயம் இங்க எடுபடாது? அதான் மேடம் பாயிண்ட் பாயிண்டா எடுத்து வைக்கிறாங்கல்ல. இனிமே நான் சொல்றது யாரும் நம்ப மாட்டீங்க. நான் இப்பயே அந்த குழந்தையை தேடி போறேன். வந்து அந்த குழந்தையோட தான் இந்த வீட்டுக்கு வருவேன். இல்ல இந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க மாட்டேன். நான் வரேன். ஐயோ, என் பேத்தி எங்க போச்சு?